ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் நேயர்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு ஆராதனை தியானமாக இருந்தாலும் இது ஒரு சுவிசேஷ அழைப்பாகவும் உங்கள் முன் வைக்கப்படுகிறது. ஒரு தரவு இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவிசேஷ கூட்டங்களை விட ஆராதனை வேளையில்தான் என்பதை நாம் இந்த வேளையில் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் சுவிசேஷம். சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். ஆகவே இந்த நல்ல வேளையில் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாக்கியம், அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். There they crucified Jesus. எங்கே என்ற அந்த கேள்விக்கு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிறதான இடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எங்கே 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே என்று படிக்கிறோம். மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். நாம் இந்த வார்த்தையை சற்று உற்று கவனித்து பார்ப்போம். லூக்கா மட்டும், அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆக்கியோன் மட்டும் இயேசு தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் மொழிந்த தன் கடைசி வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகிறார். லூக்கா 23:31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? நாம் சிந்தனைக்கு கடந்து மனித சுபாவம் நன்மையானவைகளை தள்ளிவிடுவதும் தீமையானவைகளை ஏற்றுக்கொள்வதுமே ஆகும் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். காரணம் பாவ சுபாவம், அதனுடைய ரூட் காஸ். உண்மையிலேயே மனித சுபாவம் நன்மையானவைகளை தள்ளி தீமையானதை ஏன் ஏற்றுக்கொள்கிறது என்றால் காரணம் பாவ சுபாவம். பாவம் ஒரு கொடுங்கோன்மை நிறைந்தது, டைரனஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. பாவம் ஒரு பயங்கரம். இந்த பாவத்தினுடைய பிறப்பிடம் ஒரு கொடுங்கோலன், இஸ் a tyrant. Sin is a tyrant என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பாவ சுபாவத்தை நாம் நிரல்படுத்த முடியாது. Sin cannot be programmable. அதை நம்ம ஒரு நிரல்படுத்த ஒரு பொழுதும் முடியாது. அது மாத்திரமல்ல, பாவத்தினுடைய விளைவுகளை நாம் நிதானிக்கவோ அதை நாம் தீர்ப்பளிக்கவோ முடியாது. Sin cannot be anticipated. The results of sin cannot be anticipated or judgeable. அதற்கு உதாரணமாக வேதம் பாவத்தை குஷ்டரோகத்திற்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாவம் இந்த படர் நோய் கேன்சருக்கும் அது ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதனுடைய காரணம் விளைவுகள் ரெண்டையும் யாரும் அனுமானிக்க முடியாது. இந்த குஷ்டரோகத்தினுடைய காரணம் விளைவுகள், காசஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அதே போல இந்த கேன்சருடைய இந்த காரணம் விளைவுகள் யாரும் அனுமானிக்க முடியாது. பாவம் ஒரு சபலம் நிறைந்தது, விம் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விம்சிக்கல். பாவம் விளையாட்டாக அநேகர் செய்கிறார்கள். பாவம் திடீர் சபலத்தோடு கூட இணைந்திருக்கிறது, விம்சிக்கல்.
அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கல்வாரி சிலுவையிலே அறைந்தார்கள் என்ற வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். The greatest punishment the world ever known is crucifixion. உலகம் இதுவரை கண்டிராத அல்லது அறிந்திராத கொடூர தண்டனை சிலுவையில் அறையப்படுதல். இந்த கொடூர தண்டனையும் அவமானத்தையும் நிந்தையையும் பாவி என்கிற பெயரையும் தாங்கி சிலுவையில் தொங்குகிற பரிசுத்தர் கூறுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வாசியுங்கள். லூக்கா 23 அதனுடைய 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அந்த வார்த்தையை சற்று உற்று பாருங்கள். ஆண்டவருடைய 3 தன்மைகளையும் அதன் மூலம் சிலுவையில் அறைந்தவர்கள் பெறும் நன்மைகளையும் நாம் காண முடியும். 3 விதமான ஆண்டவருடைய குணங்கள் அந்த வார்த்தையில் காணப்படுகிறது. அவர் ஏதோ வார்த்தையை மொழிந்தார், முதல் வார்த்தை மொழிந்தார். அது ஒரு பாவ நிவாரண பலிக்கு ஒப்புமையான வார்த்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய தன்மையை கவனியுங்கள். ஒன்று, ஹிஸ் குட்னஸ், அவருடைய நன்மைத்துவம். இரண்டாவது, ஹிஸ் ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம். மூன்றாவது, ஹிஸ் சின்லெஸ்னஸ், அவருடைய பாவம் இல்லா தன்மை. இந்த அருளுரை துளிகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். உலகம் முழுவதுக்கும் மன்னிப்பை அருளுகிற வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து 3 அவருடைய தன்மைகள்: அவருடைய குட்னஸ், நன்மைத்துவம்; அவருடைய ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம்; அவருடைய சின்லெஸ்னஸ், அவருடைய பாவம் இல்லாத தன்மை. இப்பொழுது இந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களுக்கு தேவன் 3 விதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய நன்மைகள் மூலமாக நம்முடைய தீமைகளை அவர் கடிந்து கொள்கிறார். His goodness rebuke our badness. யாராவது நன்மை இல்லாமல் தீமையானவைகளை யோசித்து பின்பற்றி கொண்டிருப்போமானால் இந்த வார்த்தை அவர்களோடு கூட பேசும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த வார்த்தை அவர்களுடைய தீமையானவைகளை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இரண்டாவதாக, his holiness shows our impurity. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய அசுத்தத்தை சுட்டி காண்பிக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மிடத்துல அசுத்தம் இருக்குமானால் இந்த நல்ல வேளையில் அவருடைய வார்த்தையை உற்று பார்த்து இந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக, his sinlessness reveals our sin. அவருடைய பாவம் இல்லாத தன்மை நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த 3 சுட்டிக்காட்டுதலும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு முன்பு எவ்வாறு நாம் வாழ்ந்தோம், நம்முடைய நன்மைத்துவம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பாவம் இல்லாத தன்மை கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வாறு நம்மை அவருடைய மேஜைக்கு முன்பாக கொண்டு வருகிறது என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆதலால் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷம் மேலானது, இந்த சுவிசேஷம் பரிசுத்தமானது, இந்த சுவிசேஷம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆனந்தம் கொள்வே நீடூழியும் மோகம் கண்டு எப்பாவம் இல்லாமலும் நான் வாழ்த்தல் செய்வேன். என்னாதாமன் மேலும் உம்மை நேசிக்கிறேன். எப்பாவம் இல்லாமலும் நான் வாழ்த்தல் செய்வேன். எப்பொழுது நடைபெறும் இது? அவரின் மேல் அதிகமாய் அன்பு கூறும்போது மட்டுமே இந்த வாழ்த்துதல் சாத்தியம். அதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பார்கள்.
அவர்களுடைய தீமையும் அவருடைய அசுத்தமும் அவருடைய பாவம் உள்ள தன்மையும் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக சுட்டிக்காட்டி உங்களோடு கூட பேசுகிறார். அதே போல பந்திக்கு முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே காரியத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நம்மிடத்துல அப்படிப்பட்ட தீமைகளும் அசுத்தமும் பாவம் உள்ள சுபாவமும் இருக்குமானால் இந்த மேஜை நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறது என்பதை சொல்லி நான் இந்த சிந்தையை நிறைவு செய்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமென்.